வணக்கம் டீச்சர்ஸ். இது ஸ்ரீ பாலஜெகன் கந்தசாமி. மிக மிக முக்கியமான நியூஸ். இது ஒரு என்ன சொல்ல ரகசிய தகவல் கூட எடுத்துக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கில் இன்னும் ஒரு 10 நாளில் நமக்கு புது ஆனுவல் பிளானர் ரெடி ஆகுது. ரெடி ஆகிடுச்சு. அது உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதில் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா, பிஇஓ எக்ஸாம் ஃபஸ்ட்டு வந்துடும். அடுத்தடுத்து டெட் எக்ஸாம் நமக்கு வர ஆரம்பிச்சிட்டோம். அதை காமன் டெட் வர ஆரம்பிச்சிட்டோம். இது எந்த வருஷத்தோட ஆனுவல் பிளானர் பார்த்தீங்கன்னா 2025 ஆனுவல் பிளானர். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இதில் எந்த இடத்துலையுமே காமன் டெட் கொடுக்கறத பற்றி சொல்லவே இல்லை. பட் பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் பிஇஓ எக்ஸாம் வந்து நாங்கள் வைக்கிறோம். அதாவது மார்ச் 2026 அந்த எக்ஸாம் வர மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. பட் இப்போது ஜூலை 2026 ஆயிடுச்சு. இது வந்து எப்போது 2025 நடந்தது. பட் 26 ஆனுவல் பிளானரில் அவங்க எக்ஸாமுக்கு பிஇஓ எக்ஸாம் பற்றி அவங்க சொல்லவே இல்லை. பட் இதில் என்ன ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா, இதில் வந்து காமன் டெட் பற்றி சொல்லவே இல்லை. எப்போது 2025 இருக்கக்கூடிய இந்த காமன் டெட்டை பற்றி இவங்க சொல்லவே இல்லை. பட் அந்த டைமில் 2025 காமன் டெட் எக்ஸாம் நடந்தது. சரிங்களா? சரி, இப்போ இது என்ன குழப்பம்? இதில் என்ன சொல்ல வர ஒரு தகவல் அப்படின்னா, 2026 பிஇஓ எக்ஸாம் பற்றி சொல்லலை. பட் 2026 அந்த ஆனுவல் பிளானரில் அது சொல்லலை. இப்போ புதுசாக வரக்கூடிய ஆனுவல் பிளானரில் பிஇஓ எக்ஸாமுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. உஷாராக இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸுங்கெல்லாம் கண்டிப்பாக எக்ஸாம் வரும்னு உங்களுக்கு தெரியும். நான் சொன்னது கரெக்டாக நடக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் சொன்னால் என்னங்க, அங்கே வர்ற விஷயம் தான் இது. சரிங்களா? அதனால் பிஇஓ எக்ஸாமுக்கு நீங்கள் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிங்க நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம். அப்புறம் எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் நம்ம படப்படப்பா, ஐயோ எப்படியாச்சும் இந்த 2-3 மாதத்தில் நம்ம பாஸ் பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு படப்படப்பு இல்லாமல் இப்போ இருந்து நம்ம ரிலாக்ஸாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேருமே ரெடியாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். எல்லாமே இப்போ எல்லாமே கவர்மெண்ட் எல்லாமே புதுசாக எல்லாம் மாற்றிட்டாங்க. இப்போ நமக்கு ஆனுவல் பிளானர் புதுசாக மாற்றி கொடுக்க போகிறாங்க. இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வர முக்கியமான தகவல். சரி, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அந்த கிளாஸ் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வழக்கம் போல தான் நம்ம பிஇஓ சிலபஸ் லைன் கிளாஸ் வீடியோஸ் தான். இதில் வர்றதில் வந்து பார்த்திங்கன்னா, தமிழில் நமக்கு அந்த புறநானூறு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே போன கிளாஸ் வந்து அகநானூறு பார்த்தோம். இப்போ வந்துட்டு 2 புறநானூறு நூல்கள் பற்றி நம்ம பார்த்தலாம். இதில் இருக்கக்கூடிய பாடல்கள், இது ஒரு பாடல், இன்னொன்று 2வது பாடலாக இது. சரிங்களா? 2 புறநானூறு பற்றின தகவல்களை முழுசாக பார்த்தோம். அப்புறம் புறநானூரில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த வரிகள், வார்த்தைகள், இது வந்து எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒரு கண்டென்ட். இது எல்லாமே எக்ஸாமில் வரது தான். பட் அதுக்கு முக்கியத்துவம் தரணும் அப்படிங்கிறது இங்கே நம்ம சொல்கிறோம். சரி, இப்போ இங்கே என்ன புறநானூரில் வரக்கூடிய எந்த தகவல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு முதல்ல புறநானூறு பற்றின பேசிக் நாலேஜ் நமக்கு தெரியும். அதாவது தமிழர்கள் பழங்காலத்தில் இருந்து கல்வியிலையும் சரி வீரத்திலையும் சிறந்து விளங்கினாங்க அப்படின்னு விஷயம் தெரியும். நாட்டை பாதுகாக்கிறதுக்காக போர்க்களத்துக்கு போகக்கூடிய தன்னுடைய முதன்மையான கடமைகளில் ஒன்றாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, போர்க்களத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டை காப்பாற்றுறது. அது மட்டும் இல்லாமல் கல்வி அறிவு, கவி பாடக்கூடிய அந்த திறனும் இருந்த சங்ககால தாய் ஒருத்தர் தன்னுடைய மகனுடைய வீரத்தை பற்றி பெருமையாக சொல்லக்கூடிய முதல் பாடல் இதில் இருக்குது. சரிங்களா? இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது பெருமையாக சொல்லக்கூடிய அந்த செய்தியை தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாடல் வரிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிற்றில் நற்றூன் பற்றி நின் மகன், சிற்றில்னா என்னுடைய சின்ன வீடு, நற்றூன் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தூண், பற்றி நின் மகன், யாண்டு உலனோ என வினவுதி என் மகன் அப்படின்னு சொல்லிட்டு, யாண்டு உலனோ என வினவுதி அப்படின்னா வந்து கேட்குது, வினவுதல் கேட்குதல் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கேட்டல் அப்படின்னு சொல்கிறது. சிற்றில்னா ஒரு சிறிய வீடு, ஒரு குடிசைக்குள்ளே இருக்கக்கூடிய அது ஒரு தாய், ஒரு மகன் இருந்திருக்காங்க. ஸோ அந்த மகன்கிட்ட வந்து கேட்கறதுக்காக. சரிங்களா? அதாவது யாண்டு அப்படின்னா யாக்கை அப்படின்னு சொல்லி பொருள். அது உலகம் ஏன்னா உணவு என் மகன். இது என்ன சொல்கிறேன்னா, ஒரு பெண் ஒருத்தி புலவருடைய வீட்டுக்கு போயிட்டு, அண்ணிய உன் பையன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிங்களா? அதுக்கு சின்ன அளவில் இருக்கக்கூடிய என்னுடைய குடிசையில் என் வீட்டோட தூணை பிடிச்சிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி கேட்கக்கூடிய ஒரு பெண், உன் மகன் எங்கே அப்படின்னு கேட்கும்பொழுது, யாண்டு உலன் ஆயினும் அறியேன் ஒரும் புலி சேர்ந்து போகிய கல் அலை. கல் அலைனா கற்குகை, கல் அலை. இங்கே இருக்கக்கூடிய இந்த கல் அலைனா கற்களாலான குகை, புலி தங்கி இருக்கக்கூடிய இடங்கள். கற்குலை போல ஈன்ற வயிறோ, அந்த தாய் வந்து பெற்றெடுத்த தன்னுடைய வயிறை வந்து ஈன்ற வயிறோ அப்படின்னு சொல்லிட்டு இது அப்படின்னு சொல்கிறாங்க. தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே, போர்க்களத்தில் என் பையன் இருப்பான். என்ன சொல்கிறான்னா, என் மகன் எங்கே இருக்கிற அப்படின்னு கேட்கக்கூடிய இந்த பெண்ணுக்கிட்ட, அவன் இருக்கக்கூடிய இடம் எனக்கு தெரியாது. ஆனால் புலி தங்கிட்டு போன குகை மாதிரி அவனை பெற்ற வயிறு இங்கே என்கிட்ட இருக்குது. ஒருவேளை அவன் போர்க்களத்தில் இருக்க வாய்ப்பு இருக்கு, நீ அங்கே போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய் வந்து அந்த பெண்கிட்ட சொல்கிறாங்க. சரி, காவற்பெண்டு இவங்க தான் எழுதுனது. இது என்னென்னா, காவற்பெண்டு பற்றின சில தகவல் பார்த்திங்க அப்படின்னா, இந்த இவங்க சங்ககால பெண் பார்ப்பவர்கள் ஒருத்தர். இது தெரிஞ்ச விஷயம் தான். சோழ மன்னன் போராவை இங்கே கீழே எழுதி வச்சுருப்போம் பாருங்க. போராவை கோப்பெரு நற்கிள்ளியோடைய செவிலித்தாயாக இருந்தாங்க. சரிங்களா?
கல்வியில் தேர்ச்சி அடைஞ்சவங்க இவங்க, கவி பாடக்கூடிய ஆற்றல் இருக்கிறவங்க இவங்க, இதெல்லாம் அதனுடைய பொருள் தான். இதனுடைய கருப்பொருள் என்னன்னா, சங்ககால மக்களுடைய வீரத்தை கருப்பொருளா வச்சு இந்த பாடலை பாடியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இவங்க பாடின ஒரே ஒரு பாடல் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. புறநானூறு 8 தொகை நூல்களில் ஒன்று. இந்த நூல் பண்டைய கால தமிழ் மக்களுடைய வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம் இது எல்லாத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நூலாக இருக்கு. புறநானூரில் 86வது பாடல் இந்த புலி தங்கிய குகை அப்படின்ற தலைப்பில் வரக்கூடிய இந்த பாடல் கொடுக்கப்படுங்க. ஒருவேளை இதை கூட எக்ஸாம் கேட்டுச்சாலும் ரொம்ப போயிடுறதுனால. சரி, இப்போ அடுத்த புறநானூறு பற்றி பார்ப்போம். அதான் நிலம், நீர், காற்று அப்படிங்கிற மனிதனுடைய அடிப்படை தேவை இது தெரிஞ்சு வச்சு தான். நீரின் தேவையை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட நம்ம முன்னோர்கள் நீர்நிலைகளை உருவாக்குறவங்கள உயிரை உருவாக்குபவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த என்ன சொல்கிறது, ஏரி, குளம் இதெல்லாம் வெட்டுறாங்க பாருங்க, அவங்கள உயிரை உருவாக்குபவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டாங்க. இப்போ பாடல் வரிகள், அடுத்த புறநானூறு வரக்கூடிய பாடல் வரிகள் நம்ம பார்க்க ஆரம்பிச்சலாம். வான் உட்கும் வடிநீன் மதில் மல்லல் மூதூர் வயவேந்தே செல்லும் உலகத்து செல்வம் வேண்டினும் ஞாலம் காவலர் தோல்வெளி முறிக்கி. வான் உட்கும் வடிநீன் மதில் என்ன சொல்கிறாங்கன்னா, வானம் வரைக்கும் உயரமான மதில் சுவர் இருக்கக்கூடிய அது ஒரு பழமையான ஊரினுடைய தலைவனே அப்படின்றது பொருள். செல்லும் உலகத்து செல்வம் வேண்டினும் ஞாலம்னா உலகம், காவலர் தோல்வெளி முறுக்கி, நீ மறுமை இன்பத்தை அடைய விரும்பினாலோ உலகம் பூரா ஜெயிக்கும் நீ நினைச்சாலோ ஒரு நீ ஆகல் வேண்டினும் சிறந்த சரிங்களா நல்லிசை நிறுத்தல் வேண்டினும் மற்ற அதன் தகுதி கேள் இனி மிகுதி ஆட அப்படின்னு சொல்லிட்டு நிலையான புகழ் அடையணும் அப்படின்னு விரும்பினாலோ செய்ய வேண்டியது என்னன்னு சொல்றேன் கேளு. நீர் இன்று அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தவரே. அதாவது என்ன சொல்றது, யாக்கைன்னா உடம்பு இல்லைங்களா, உண்டி கொடுத்தாரு உயிர் கொடுத்தாரு. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் மிகுதி அதிகமாக கொடுக்கக்கூடிய பாண்டிய நெடுஞ்சலனே, நீரின்றி அமையாத உடல் உணவால் அமையுது. உணவை தான் முதன்மையான என்ன சொல்வது, உணவு தான் முதன்மையான ஒரு பொருளாக இருக்குது. உணவு தந்தவர் உயிரை தந்தவர் அப்படின்னு சொல்வது. உண்டி முதற்றே உணவின் பிண்டம் உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே, நீரும் நிலமும் புணரியோர் அப்படின்னா தந்தவர் ஈண்டு அப்படின்னு சொல்லிட்டு உடம்பும் உயிரும் படைத்திசினோரே உணவு, அதான் என்ன சொல்றது, உடம்பும் உயிரும் படைத்திசினோரே. இது வந்து நல்லா மெயில் வச்சுக்கோங்க. உணவு அப்படிங்கிறது நிலத்துடைய நீரும் தான், நிலத்தையும் நீரையும் ஒன்றா சேர்த்தவங்க இந்த உலகத்தில் உடலையும் உயிரையும் ஒன்று சேர்த்தவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. வித்திவான் நோக்கும் பண்புலம் கண்ணகன், அதாவது வைப்பிற்று ஆயினும் நன்னி ஆளும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் தாட்கு உதவாதே, அதனால் அடுபோர் செழிய இகழாது வல்லே நெல் முதலான அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக வரக்கூடிய அடுத்த பாடல் வரைக்கும் இதில் இருக்குது. அதாவது வித்திவான் நோக்கும் புன்புலம் கண்ணகன் சரிங்களா, இறைவன் தாட்கு உதவாதே, அதனால் அடுபோர் செழிய இகழாது வல்லே, நெல் முதலான தானியங்களை விதைச்சி மழையை பார்த்துட்டு இருக்கக்கூடிய பரந்த நிலமாக இருந்தாலும் சரி, நிலன் நெளி மொருங்கி நீர்நிலை பெருக தட்டேர் அம்மா இவன் தட்டோரே, தள்ளாதோர் இவன் தன்னாதவரே, அதை தள்ளாதவரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இவன் தள்ளாதவரே அப்படின்னு சொல்லிட்டு வரிசை அந்த பாடல் வரிகளை முடிச்சு வச்சுருப்பாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சார்ந்து ஆளக்கூடிய இந்த அரசனுடைய முயற்சிக்கு கொஞ்சம் கூட உதவாது. அதனால் நான் சொன்ன மொழிகளை இகழாமல் வேகமாக கடைபிடிப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நிலம் குளிர்ந்த இடங்களில் இருக்கக்கூடிய இந்த நீர்நிலையை பெருக செய்தல். அதாவது என்ன சொல்கிறது, நீ மக்களுக்கு நல்லா நீ ஆட்சி பண்ணணும், அவங்க நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் செழுமைப்படுத்தணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த குளம் வெட்டு, ஏரிகள் வெட்டு, தண்ணியை தேக்கி வேயி, அதனால் வரக்கூடிய உணவு, அந்த தண்ணி வச்சு நம்ம நெற்பயிர் போடுவோம், அதில் வரக்கூடிய உணவை வச்சு சாப்பிட்டு மக்கள் உயிர் வாழ்வாங்க. அதனால் உணவு கொடுக்குறவங்க வந்து பெரிய அளவு என்ன சொல்கிறது, உயிரை கொடுப்பவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இந்த பாடலில் சுற்றி இந்த கான்செப்ட் தான் மெயினாக கொண்டு வந்து நிறுத்துறாங்க. இப்படி நிலத்தோட நீரை கூட்டினவங்க மூவகை இன்பத்தையும் நிலையான புகழையும் அடைவாங்க, இதை செய்யாதவங்க புகழ் அடைய மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது பார்த்தீங்கன்னா பாண்டிய நெடுஞ்செழியனுடைய, அதாவது பாண்டிய நெடுஞ்செழியன் பற்றி பாடின பாடல். இது உங்களுக்கு தெரியும், புலவியனார் சரிங்களா, புலவியனார் இவர் பாடினது. புறநானூறு பற்றி சொல்லணும் அப்படின்னா 8 தொகை நூல்கள் ஒன்று புறநானூறு. இது பண்டைய வேந்தருடைய வீரம், வெற்றி, கொடை பற்றியும், குறுநில மன்னர்கள், புலவர்கள், சான்றருடைய பெருமையை பற்றியும், அந்த காலத்து அந்த மக்களுடைய புற வாழ்க்கையை பற்றியும் சொல்லுது. அதாவது இந்த பண்டைய தமிழர்கள் பற்றி தெரிஞ்சுக்க பண்பாட்டு கருவூலமாக இது இருக்குது. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் தாங்க, இதில் வரக்கூடிய லைன்ஸ் தான் முக்கியமானதாக. புறநானூறுன்னு வந்துச்சுனாலும் நம்ம அதெல்லாம் மனப்படமாக பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கொண்டு வந்தது. இதில் என்னென்னா, புறநானூறுடைய முக்கியமான சில வரிகள், இதுலேருந்து ஒரு வரியை கேட்டு அவங்க இது எந்த நூலில் இடம்பெற்றதுன்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. அதனால் இதையும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, 9 நாழி உடுப்பவை 2 யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னா கணியன் சொன்ன அந்த கேளீர்ங்கிறது உறவினர்கள். சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே, உற்றிலி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பெற்ற நிலை முனியாது கற்றல் நன்றே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரிகள் இருக்கும். இது முக்கியமானது, இதை மனப்பாடம் பண்ணிக்காங்க. ஓகே டீச்சர்ஸ், இன்றைய முக்கியமான தகவல் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.